நாளிலே நாம் முக்கியமாக ஜெபிக்க வேண்டியதான ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. இந்த இந்த காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் தீமை செய்கிற வல்லமைகள் மறைந்திருந்து தீமை செய்து கொண்டு கூடி இருக்கிறது. இது அநேக குடும்பங்களிலே, தொழில்களிலே, தேசங்களிலே, சபைகளிலே எதிராய் கிரியை செய்கிற தீமையின் வல்லமை. இந்த தீமையின் வல்லமைக்கு எதிராக நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இது அநேகருடைய வாழ்க்கையில் எதிர்ப்புகளை, ஏளனங்களை அநேகர் சந்தித்து வருகிறார்கள். காரணம், இந்த தீமை செய்கிற வல்லமைகள் அவளுக்குள்ளாக மறைந்திருந்து கொண்டு கிரியை செய்கிறதாக இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு அநேகர் தங்களுக்கு எதிராக தீமையின் தாக்குதலுக்குள்ளாக உள்ளாகி இருக்கிறாங்க. இதை குறித்து வேதம் நம்மை எச்சரிக்கிறது. சங்கீதம் 37 அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிற மேல் பொறாமை கொள்ளாதே, அவள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசுமுடை போல் வாடி போவார்கள். இத்தகைய தாக்கத்திலிருந்து நாம் விசுவாசிகளுக்கு பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த வாய்ப்பு தான் இந்த ஜெபமாக இருக்கிறது. இந்த ஜெபத்தை நாம் தினந்தோறும் செய்து தேவன் நமக்கு கொடுத்துள்ள பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால், நமக்கு எதிராக பொல்லாருடைய கூட்டம் அதிகமாக இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிறது தான் அவருடைய முக்கியமான வேலையாக இருக்கிறது. அவர் மேலே நம்ம பொறாமை கொள்ள தேவையில்லை, அவங்க மேலே நம்ம கோபம் கொள்ள தேவையில்லை. அவங்க புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும்புல்லை போல வாடி போவார்கள். இதுதான் அவருடைய முடிவாக இருக்கிறது. இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டியதான ஒரு காரியம், இந்த பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாமல் அந்த ஆவிகளுக்கு விரோதமாக நாம் ஜெபிக்க வேண்டும். இது ஒரு கொடூரமான ஒரு ஆவியாக இருக்கிறது. இந்த ஆவி தான் நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்களை, தீமைகளை செய்து கொண்டிருக்கிறது. தீமை செய்கிறவர்கள் யார் என்று சொன்னால், இவங்க எப்பயுமே நமக்கு உபத்திரவங்களை கொடுக்க நினைப்பவர்கள். இந்த ஆவி மண்டலத்திலே நமக்கு எதிராக செயல்படுகிற தீய ஆவிகளின் செயல்பாடாக இருக்கிறது. இது நமக்கு எதிராக எப்போதும் தாக்கத்தை கொடுத்து நமது சமாதானத்தை குலைத்து போடும் சக்திகளாக இருக்கிறது. தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற இலக்கை நாம் அடைய முடியாதபடிக்கு தடை செய்கிற ஒரு கொடுமையான ஆவியாக இருக்கிறது. இந்த ஜெபம் என்பது நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கேடகமாக இருக்கிறது. இந்த கேடகத்தினால் நமக்கு எதிராக செயல்படுகிற அனைத்து தீமையின் ஆயுதங்களிலிருந்தும் நமக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடியதான ஜெபமாக இது இருக்கிறது. வேதம் நமக்கு இதுக்கு உறுதி அளிக்கிறது. எசாயா 54 அதிகாரம் 17 வசனத்தில், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்திலும் எந்த நாவியும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நமக்கு விரோதமாக என்னதான் ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் அது வாய்க்காமல் போக செய்கிறதான தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நமக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பி நமக்கு குற்றம் சாட்டலாம், செய்யாத காரியங்களை செய்தேன் என்று சொல்லலாம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு சுதந்திரமாக இருக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமாக அவர் இருக்கிறார். அவரால் உண்டான அவருடைய நீதியாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஜெபம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆயுதமாக இருக்கிறது. இதனை கொண்டு நாம் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை செய்ய முடியும். இதன் மூலம் நாம் தேவன் நமக்கு கொடுத்த அனைத்து வாக்குத்தத்தங்களையும் நம்மாலே சுதந்திரித்துக் கொள்ள இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கிறது. ஆனால் இந்த நாளிலே நாம் நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகளின் மேல் நாம் நின்று இந்த ஆவிகளை நாம் எதிர்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். வேதத்தில் காணப்படுகிறதான ஒரு சில தீமையின் ஆவிகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவது காயின். ஆதியாகமம் 4 அதிகாரம் 8 வசனத்தில், காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். ஆமாம், இது கொலை செய்யக்கூடியதான தீமையின் ஆவி. இது சொந்த சகோதரன் என்றும் பாராமல் அவனுக்கு விரோதமாக பொறாமையினால் எழும்பி அவன் தனியாக இருக்கிற நேரத்தில் அவனை கொலை செய்ய அவன் எத்தனித்து கொலை செய்தான். இத்தகையதான காரியங்கள் நமக்கு விரோதமாக ஒருவேளை கொலை செய்யலனாலும் நம்முடைய ஆத்மாவை காயப்படுத்தும்படியாக, இருதயத்தை வேதனைப்படுத்தும்படியாக இந்த ஆவிகள், தீமையின் ஆவிகள்
நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே காயினுடைய வாழ்க்கையில் செயல்பட்ட அந்த தீமையின் ஆவி, ஆபேலுக்கு எதிராக செயல்பட்ட அந்த தீமையின் ஆவி இன்று நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக செயல்படக்கூடாது என்று சொல்லி நாம் அந்த தீமையின் ஆவியை கட்டி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, காயின் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை பொறாமையினால் கொலை செய்தானே, அதே போல எங்களுக்கு எதிராக எங்களுடைய சொந்த குடும்பத்தில், எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய உறவுக்காரர்கள், எங்களுடைய சொந்தக்காரர்கள் அதே பொறாமையினால் எழும்பி எங்களுக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் இந்த தீமை செய்கிற ஆவியின் வல்லமையிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தர நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்த காயின் பொறாமையின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கொள்கிறோம். கட்டி அப்புறப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியினுடைய கையில் நாங்கள் கொடுக்கிறோம். நீர் எங்களுக்காக இந்த யுத்தத்தை செய்யும்படியாக, இந்த தீமை செய்கிற வல்லமையிலிருந்து நீர் எங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லி ஜெபிக்கலாமா? காயினின் ஆவி, அது பயங்கரமான ஆவி, பொறாமையின் ஆவி. இந்த ஆவி தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், தொழிலில் நமக்கு எதிராக போட்டியாளர்களாக எழும்பிக் கொண்டிருக்கிறாங்க. போட்டியாளர்கள் அல்ல, அவருடைய பின்புறம் இருந்து இந்த காயினின் ஆவி செயல்படுகிறது. அவங்களாம் நல்ல மனுஷர் தான், ஆனால் குடும்பத்தில் நமக்கு விரோதமாக எரிச்சலை உண்டு பண்ணி, ஆத்திரத்தை உண்டு பண்ணி, மாமியார் மருமகள் இடையில், மாமனார் மருமகனுக்கு இடையில் இந்த பொறாமையின் ஆவிகள் கிரியை செய்து குடும்பத்தையே சின்னாபின்னமாய் மாற்றி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த காயினின் ஆவியை நம்ம கடிஞ்சு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ரேமேரே கதலா நியூஷபதரதியாசியா. காயினின் ஆவியை, காயினின் பின்புறமிருந்து கிரியை செய்கிற பொல்லாத பொறாமையின் ஆவியை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து, எங்களுடைய குடும்பத்திலிருந்து, எங்களுடைய தொழிலிலிருந்து, எங்களுடைய சந்ததியிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே நீ வெளியேறுவாயாக என்று உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். திரும்பி கதலா நியூஷபதரதியாசியா. அடுத்ததா பார்வோனின் ஆவி. இஸ்ரவேலர்களை மிகவும் உபத்திரப்படுத்தினான். தேவன் மோசையை அனுப்பி அவர்களை விடுவிக்கும் வரைக்கும் பார்வோனுடைய ஆளோட்டிகள் இஸ்ரேல் புத்திரர் மேல் வைத்த அவருடைய தலைவர்களை நோக்கி, செங்கல் வேலையில் நீங்கள் முன் செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவரை அடித்தார்கள், மிகவும் துன்புறுத்தினார்கள். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில், தொழிலில், குடும்பத்தில் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். வேலை செய்கிற இடத்துல துன்பத்தை பார்த்து கொண்டிருக்கலாம். நல்லா தான் வேலை செய்வோம், ஆனால் எஜமான் வந்து நம்மளை பார்த்து திட்டுவார். காரணம், அவருக்கு பின்புறம் இருந்து கிரியை செய்கிற பார்வோனின் ஆவிகள் இருக்கிறது. நம்ம குடும்பத்தில் நம்ம ஒழுக்கமாக தான் இருப்போம், ஆனால் நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை உபத்திரப்படுத்துவாங்க. பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம, தன்னுடைய சந்ததி என்று பார்க்காம, தனக்கு சொந்தக்காரங்க என்று பார்க்காம மிகவும் கேவலப்படுத்தி உபத்திரப்படுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே பார்வோனின் ஆவியினால் தாக்கத்தில் இருக்கிறவர்கள். இந்த பொல்லாங்கின் ஆவியை, இந்த தீமையின் ஆவியை நம்ம இயேசுவின் நாமத்தினால் கடிஞ்சு ஜெபிக்க போகிறோம். பார்வோனின் ஆவியே, இஸ்ரவேலை உபத்திரப்படுத்தினவனே, நீ என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய தொழிலில், என்னுடைய சந்ததியில் தீமையை செய்யும்படியாக எனக்கு விரோதமாக எழும்பி நின்று கிரியை செய்கிற பொல்லாத பார்வோனின் ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே நான் உன்னை கட்டுகிறேன். இனி நீ என் எல்லைகளுக்குள்ளாக இருக்கக்கூடாது. என்னை ஆராதிக்க முடியாதபடிக்கு தடை பண்ணுகிறதான பார்வோனின் ஆவி இது ஆராதனைக்கு வர முடியாதபடி அநேகருடைய குடும்பத்தில் தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அவங்களாம் நல்லவங்க தான், ஆனால் அவங்களுக்கு பின்புறம் இருந்து கிரியை செய்கிற பார்வோனின் ஆவி, என்னுடைய ஜனங்களை ஆராதிக்க விடு என்று சொல்லி தேவன் மோசையின் மூலமாக பேசினாலும் அந்த வார்த்தைகளை கேட்க முடியாதபடிக்கு அவன் அநேக நாட்களாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தான். 10 வாதைகளை பார்த்த பின்பு அந்த இறுதியாக ஒரு கொடூரமான ஒரு வாதை ஏற்பட்டது, தலைப்பிள்ளை சங்காரம். அதில் தான் பயந்தாலும் மறுபடியுமாக அவங்களை விடுதலை பண்ணி வெளியே போன பின்னாடி அவங்கள பின்தொடர்ந்து வந்து இவங்க எப்படி என்னை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி அவங்கள விட்டு பின்தொடர்ந்து வந்து அவங்கள தொல்லப்படுத்தும்படியாக, தீமை செய்யும்படியாக பின்தொடர்ந்து வந்தால் அந்த கர்த்தர் அவர்களை அந்த செங்கடலில் அமிழ்த்து போட்டார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பார்வோனின் ஆவிகள் இருக்கலாம், அவளெல்லாம் கவிழ்த்து போட வேண்டும். அவங்க அவர்கள் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிற நமக்கு எதிராக வருகிறதான ரதங்கள், குதிரைகள் எல்லாமே செங்கடலில் அமிழ்ந்து போகும்படியாக நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. பார்வோனின் மூலமாக அடுத்த இஸ்ரவேல் ஜனங்களை உபத்திரப்படுத்தின அதே தீமை செய்கிற ஆவி இந்த நாட்களில் எங்களுடைய குடும்பத்துக்குள்ளாக இருந்து கொண்டு, எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக இருந்து கொண்டு கிரியை செய்கிறதாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த பார்வோனின் ஆவியை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். ஓ ரபா நமரா ஷத்துரா நஹத்துரா, அவனிடத்திலிருந்து விடுதலை தரும்படியாக அவளுக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி
இன்றைக்கு எங்களுக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி உங்கள் இரத்தத்தினால நீர் எங்களை மூடி மறைக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் மேலே இயேசுவின் இரத்தத்தினால முத்திரை போட்டு ஆண்டவரே எங்களுக்கு பாதுகாப்பை தர நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க. ஆண்டவரே பார்வோனின் வல்லமையிலிருந்து எங்களுக்கு விடுதலை தர நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க. இந்த தீமை செய்கிற ஆவியின் வல்லமைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுக்க நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், வல்லமையுள்ள இரத்தம், எங்களுக்காக பேசுகிற இயேசுவின் இரத்தம் இந்த நாளிலே இந்த பார்வோனின் ஆவிக்கு எதிராக ஹல்லேலூயா எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும்படியாய், எங்களுக்கு முத்திரை போடும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் இந்த நாட்களில் எங்களுக்காக யுத்தம் செய்ய நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க. ஆண்டவரே இந்த பார்வோனின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே நீங்கள் இந்த நாட்களில் எங்களுக்காக யுத்தம் செய்யும்படியாக, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்யும்படியாக எகிப்தில் நீ செய்ததான அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் ஏராளமாக இருந்தது. அவைகளெல்லாம் பார்த்து ஆண்டவரே அவர்களை விடுதலை பண்ணும்படியாக பார்வோனுக்கு மனசில் ஒரு 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 இரக்கம் கிடைக்க பண்ணினீரே. அதே போல எங்கள் மேலே கிரியை செய்கிறதான எங்களுடைய உறவுக்காரர்கள், சொந்தக்காரர்கள், அதிகாரிகள் இவருடைய கண்களிலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய், நீர் இந்த நாட்களில் எங்களுக்காக யுத்தம் செய்யும்படியாய், நீர் எங்களுக்காக இந்த நாளிலே சிந்தனைதான இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை எங்கள் மேலே நாங்கள் அப்ளை பண்ணுறோம். ஆண்டவரே எங்களை முத்திரை போடும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் அந்த பார்வோனின் தாக்கத்திலிருந்து நீர் எங்களுக்கு விடுதலை தர போதுமானவராக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அடுத்ததா ஆமான். இவன் யூதர்கள் அனைவரும் அழிக்க திட்டம் பண்ணான். தேவன் அவனுடைய திட்டத்திற்கு எதிராக செயல்பட்டு யூதர்களை அழிவிலிருந்து அவளை தப்ப பண்ணினார். எஸ்தர் 3 அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரலும் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஆமான் அகாசுவேர் ராஜாவை நோக்கி, உங்கள் ராஜ்யத்தில் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒரு வித ஜனங்கள் சிதறுண்டு பரப்பி இருக்கிறார்கள். அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாக இருக்கிறது. ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டு இருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. ராஜாவுக்கு சம்மதியானால் அவளை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவில் கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்றான். இன்னைக்கு நம்முடைய தேசத்திலும் இந்த தீமை செய்கிற ஆவிகள் அநேக ஊழியங்களுக்கு விரோதமாய், அநேக சபைகளுக்கு விரோதமாய் சபைகளை எரித்து கொண்டு இருக்கிறது. ஒரு 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 எம்எல்ஏ ஒருத்தர் சொல்கிறாரு, கிறிஸ்தவர்களை அழிச்சா 11 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்றாராம். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தைரியமாக அவங்க சொல்கிறாங்க. நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர் என்பதை அவங்களால உணர முடியல. காரணம், இன்றைக்கி சபை ஜெபிக்க மறந்துடுச்சு. தேவனுடைய வல்லமையினால் அதிகமாக நிரம்ப இருக்க முடியல. அதனால தான் இந்த நாட்களில் பிசாசு நமக்கு எதிராக இருக்கிறான். ஒரு தேவ மனிதனை குறித்து நான் வாசித்தேன். பென்சன் ஹிடோஹா அப்படின்னு சொல்லி ஒரு தேவனுடைய மனிதன். அவர் ஆப்பிரிக்கா தேசத்தில் அவர் சொன்னது, அவர் அநேக தலைவர்களை ஏற்படுத்தினாராம். ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிறதான அதிகாரத்தை அவர் கையில் கொடுத்துருந்தார். அந்த பென்சன் விடேஷா அப்படின்ற அவருடைய கையில். அவர் சொல்லுவாராம், நீ எனக்கு விரோதமாக, எங்கள் தேசத்துக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக நீ கிரியை செஞ்சினா நீ ஆட்சியில் இருக்க முடியாதுன்னு சொல்லி சேலஞ்சு பண்ணுவாராம். அப்படி தான் நிறைய அதிகாரிகளை, நிறைய ஆளுநர்களை அவர் நியமித்தாராம். இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். நாம் இப்பொழுது இந்த தீமையின் ஆவிகளுக்கு எதிராக ஜெபிக்க போகிறோம். எங்களுடைய தேசத்தில் எங்களுடைய கர்த்தாவே சபைக்கு உம்முடைய நாம மகிமைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற சபைக்கு விரோதமாக, ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இந்த தீமை செய்கிற ஆவிகளினாலே நிரம்பி செயல்படுகிறதான இந்த ஆமானின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போக வேண்டும். ஆண்டவரே எங்களுக்கு செய்ய நினைத்ததான தீமையான காரியங்கள் அவர்களுக்கு திரும்பி போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் எங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அழிவுக்குரிய திட்டங்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு திரும்பி போவதாக. ஹல்லேலூயா சொல்லி ஜெபிக்கலாமா? ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆமானின் ஆவி இந்த நாட்களில் கொடூரமான காரியங்களை தேசத்தில் செய்து கொண்டிருக்கிறது. சபைக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறது. ஊழியர்களுக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறது. இவ்விதமாய் செயல்படுகிற எல்லா ஆமானின் ஆவிகளும் தேசத்தை விட்டு வெளியேறும்படியாக அழிந்து போகும்படியாக, அதனுடைய தாக்கத்திலிருந்து நம்முடைய தேசம் சபை பாதுகாக்கப்படும்படியாக ஆமானின் தீமையின் ஆவி இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படும்படியாக நாம் சொல்லி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த தீமை செய்கிற ஆமானின் ஆவியினால் எங்களுக்கு எதிராக சட்டங்களை இயற்றப்பட்டு ஆண்டவரே அவைகள் ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அதை யாராலும் மாற்ற முடியாது என்று சொன்னாலும் அதை மாற்றக்கூடிய வல்லமை உமக்கு உண்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் அந்த நாட்களில் எஸ்தரை அந்த தேசத்திலே எழும்பச் செய்தீர். அவள் ஜெபித்தா, தன்னுடைய தோழிகளோடு ஜெபித்தா ஆண்டவரே. அந்த சட்டங்கள் எல்லாம் தலைகீழாக மாற்றப்பட்டது. இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு விரோதமாக, எங்களுடைய சபைக்கு
விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக அநேக சட்டங்களை ஆண்டவரை அரசாங்கத்தில் ஏற்றிக்கொண்டு இருந்தாலும் அந்த சட்டங்கள் எல்லாம் மாற்றும்படியான அதிகாரம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் ஆண்டவரே. எல்லா அதிகாரங்களும் உம்முடைய கரத்தின் கீழ் இருக்கிறது ஆண்டவரே. ஆகவே எங்களுடைய தேசத்தின் மேலே, எங்களுடைய சபையின் மேலே நீங்கள் கண்ணோக்கமாக இருந்து ஆண்டவரே, இந்த கர்த்தாவே இந்த ஆமானின் ஆவியிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தரும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த கொடூர தீமையின் ஆவி எங்களுடைய எல்லைகளிலிருந்து, எங்களுடைய தேசத்திலிருந்து சபைகளை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவன் போட்டிருக்கிற சட்டங்கள் அவனுக்காகவே அவனுக்கு திருப்பி அனுப்பப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எதிராக போட்டிருக்கிற சட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே திரும்பி போவதாக, குடும்பத்தை அழிக்கும்படியாய், தொழிலை அழிக்கும்படியாக அநேக திட்டங்களையும் சட்டங்களையும் அவன் போட்டு செயல்படுத்தும்படியாக யோசித்துக் கொண்டிருக்கிறான்ப்பா. அந்த ஆமானின் ஆண்டவரே அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் சிந்திக்காதபடி, வாய்க்காதபடிக்கு, அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் சிதறடிக்கப்படும்படியாய், அவனுடைய யோசனைகள் எல்லாம் நிலைநிற்க முடியாதபடிக்கு கர்த்தருடைய யோசனைகள், கர்த்தருடைய சித்தம் எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய சபையில், எங்களுடைய தேசத்தில் நிறைவேறும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா விதமான தீமை செய்கிற ஆவிகளுக்கு விரோதமாக நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்ததா சவுல், இவன் பொறாமையில் நிறைந்தவனாய் தாவீதை கொலை செய்ய அநேக முறை முயற்சி செய்தான். ஆனாலும் கர்த்தர் தாவீதோடு இருந்து அவனுடைய கரங்களுக்கு, சவுலின் கரங்களுக்கு அவனை தப்புவித்தார். அவனை ராஜாவாக 3 முறை அவனை ராஜாவாக அபிஷேகம் செய்ய தேவன் உதவி செய்தார். ஆகவே இந்த பொறாமையினால் நிரம்பி இருக்கிற சவுலை போல இந்த நாட்களிலே குடும்பங்களிலே, சபைகளிலே, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, குடும்பத்தில் குடும்ப தலைவர்களுக்கு விரோதமாக சவுலின் பொறாமையின் ஆவி இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் சீரழிவை, சிதைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. அநேகருடைய சரீரத்தில் பலவீனங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த பொறாமையின் ஆவி. ஆகவே இந்த சவுலின் பொறாமையின் ஆவி தாவீதை கொலை செய்ய அநேக முறை முயற்சி செய்தாலும் கர்த்தர் அவனுடைய கரங்களில் அவனை சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தாவீதை பாதுகாத்ததான தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக கிரியை செய்கிற தீமையின் ஆவி, பொறாமையின் ஆவி, சவுலின் ஆவி நம்மை கொலை செய்ய, அழிக்க அநேக முறை திட்டம் தீட்டியிருந்தாலும் கர்த்தர் அந்த திட்டங்களிலிருந்து நம்மை பாதுகாத்தார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அந்த கிருபையை நாம் இந்த நாட்களில் மறுபடியும் இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ளும்படியாக, காலைதோறும் புதிய கிருபையினால் நம்ம நிரப்பும்படியாக, சவுலின் பொறாமையின் ஆவியிலிருந்து நாம் பாதுகாக்கப்படும்படியாக தேவ கிருபை நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த தெய்வ பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, சவுலினாலே நிரம்பி, பொறாமையின் ஆவியினாலே நிரம்பி தாவீதை வெட்டும்படியாக, கொலை செய்யும்படியாக அநேக முறை முயற்சி செய்தான். ஆனாலும் கர்த்தர் நீ தாவீதோடு இருந்தபடியினாலே, தாவீதே கர்த்தாவே உள்ளத்தை உமக்கு உகந்ததாய் பார்த்ததினாலே நீர் அவனுக்கு பாதுகாப்பை கொடுத்தீரே. அதே போல கர்த்தாவே எங்களுடைய இருதயம் உமக்கு உகந்ததாய், உமக்கு பிரியமான காரியங்களை யோசிக்கிறதாய், உம்முடைய வார்த்தைகளை பேசுகிறதாய் ஆண்டவரே எங்களை நீர் மாற்றி ஆண்டவரே இந்த பொறாமை நிறைந்த சவுலின் தாக்கத்திலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க. எங்களுடைய சபை மக்களுக்கு, எங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் இந்த நாட்களில் விடுதலையை தர நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்ததா யேசபேல், இவ மந்திர சூனியத்தை பயன்படுத்தி இஸ்ரவேலை தேவனை விட்டு விலகி செல்ல முடியாம முயற்சி செய்தா. தேவனின் தீர்க்கதரிசிகளை கொல்வதற்கு முயற்சி செய்தா. இந்த ஆவி, இந்த யேசபேலின் ஆவி தான் இந்த கடைசி நாட்களில் அதிகமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த யேசபேலின் ஆவி, தீமை செய்கிற ஆவி நம்முடைய வாழ்க்கையிலிருந்து, குடும்பத்திலிருந்து, தேசத்திலிருந்து, சபையிலிருந்து வெளியேறும்படியாக அதனுடைய தாக்கங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. யேசபேலின் ஆவியின் தாக்கங்கள், தீமை செய்கிற வல்லமைகள் எங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்களை கொல்லும்படியாக, எங்களுக்கு எதிராக மந்திர சூனிய வல்லமைகளை பயன்படுத்தி எங்களை அழிக்கும்படியாக, தேவனை விட்டு விலகச் செய்யும்படியாக மந்திர சூனியத்தை பயன்படுத்துகிறதான யேசபேலின் ஆவி தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்தை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். அநேகர் தேவனை ஏற்றுக்கொண்ட குடும்பங்கள் உண்டு. ஆனால் அந்த குடும்பத்தாரை வழிவிலகச் செய்யும்படியாக, அவளுக்கு எதிராக மந்திர சூனியத்தினாலே தாக்கங்களிலே இந்த நாட்களில் கட்டப்பட்டிருக்கிற அநேக குடும்பங்கள் உண்டு. அவ்விதமாக தாக்கப்பட்டிருக்கிறதான இந்த தீமையின் ஆவியினாலே கட்டப்பட்டிருக்கிறதான அந்த குடும்பங்கள் விடுவிக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஆவி மண்டலத்தில் கர்த்தருடைய கரம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. தீமை செய்கிற வல்லமைகளை, மந்திர சூனியங்களை கர்த்தர் விலக்கி யேசபேலின் தாக்கத்திலிருந்து தேவ பிள்ளைகளுக்கு, சபை மக்களுக்கு, தேசத்துக்கு ஒரு விடுதலை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இவங்க அநேக தீர்க்கதரிசிகளை கொல்றதுக்கு முயற்சி செய்தா. ஊழியக்காரர்களை அழிக்க முடியாத முயற்சி செய்கிற இந்த யேசபேலின் ஆவி
ஊழியத்தை அழிக்க முடியாத முயற்சி செய்கிற அந்த எசபேலின் ஆவி, சபையின் வளர்ச்சியை கெடுக்க முடியாத முயற்சி செய்கிற அந்த எசபேலின் ஆவி இந்த நாட்களில் நம்முடைய குடும்பத்திலிருந்து, எல்லையிலிருந்து, தேசத்திலிருந்து வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய நாம மகிமைக்காக இந்த நாட்களில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னதான அந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே, இந்த நாட்களில் உங்களுடைய சபையை நீங்க கர்த்தாவே இந்த தேசத்தில் கட்டுகிறீங்க, வளரச் செய்கிறீங்க. ஆனால் அதை பார்த்ததான பொறாமை நிறைந்ததான அந்த எசபேலின் ஆவியினாலே பிடிக்கப்பட்டிருக்கிற அநேகர் ஆண்டவரே, எங்களை கர்த்தாவே தேவனை ஆராதிக்க முடியாதபடி அவர்களை உங்களை விட்டு விலகச் செய்யும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக சூனியத்தை ஆண்டவரே பொறாமைகளின் எரிச்சல்களையும் பயன்படுத்தி அநேகரை கொலை செய்ததான போல கர்த்தாவே இந்த நாட்களில் அநேகர் ஊழியக்காரர்களை அடித்து ஆண்டவரே அவர்கள் துன்புறுத்தி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. இவ்விதமாய் கிரியை செய்கிற எசபேலின் ஆவி, தீமை செய்கிற வல்லமை தேசத்தை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ரபா நிமலோ ஷபல ரதினா சகத்துரா ரிதிரீனகதுரி மெலோ ஷபல ரதினாசியா. எசபேலே இயேசுவின் நாமத்தினாலே, எசபேலே இயேசுவின் நாமத்தினாலே கீழே விழ தள்ளப்பட்டு ஹல்லேலூயா இறந்து போவாயாக. உன்னுடைய அதிகாரத்தில், உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிற எசபேலின் ஆவிகள் இந்த நாட்களில் தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக அநேக தீமையான திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு தடை செய்யும்படியாக சில முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறது. பொறாமை, தேவ ஜனங்கள் அதிகமாக பெருகிறாங்க, தேவ சபை அதிகமாக பெருகிறது என்பதை பார்த்ததான பொறாமை நிறைந்ததான அந்த எசபேலின் தீமை செய்கிற வல்லமை இந்த நாட்களிலே சபைக்கு விரோதமாக, தேசத்துக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதான அந்த எசபேலை நம்ம கட்டி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த எசபேலின் ஆவி இனி கர்த்தாவே எங்களுடைய தேசத்துக்குள்ளாக கிரியை செய்யக்கூடாது. உயர்ந்த அதிகாரத்தில் ஆட்சியில் இருக்கிறதான எசபேலின் ஆவிகள், அவர்களால் பிடிக்கப்பட்டிருக்கிற, அவர்களால் வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற எங்களுடைய அரசியல் தலைவர்களுக்கு பின்புறம் இருந்து கிரியை செய்கிறதான எசபேலை இயேசுவின் நாமத்தினாலே கீழே விழுந்து அழிந்து போவாயாக. தேவ சமூகத்து அக்கினியாலே எரிக்கப்பட்டு சாம்பலாய் போகும்படியாக எசபேலுக்கு விரோதமாக நாங்கள் இப்பொழுது வந்து நின்று ஜெபிக்கிறோம். கர்த்தர், நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவரே, நீர் எங்களுக்கு பதில் தர போதுமானவராய் இருப்பதற்காக நன்றி. இந்த எசபேலின் மந்திர சூனியத்தை பயன்படுத்தி ஆண்டவரே தீர்க்கதரிசிகளை, ஊழியர்களை கொள்ளும்படியாய் முயற்சி செய்கிறதான அந்த எசபேலின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே தேசத்தை விட்டு விலகி போகும்படியாக, எரிந்து சாம்பலாய் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. அடுத்ததா ஏரோதின் ஆவி. இந்த தீமை செய்கிற ஆவி இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும் எண்ணத்தோடு அநேக குழந்தைகளை கொலை செய்ததான இந்த ஏரோது, ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்பட்டவன் இன்னைக்கு அவருடைய நாமம் தரிக்கப்பட்டதான நமக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக, நம்முடைய எல்லைகளுக்கு விரோதமாக, சந்ததிகளுக்கு விரோதமாக கொலை செய்யும் நோக்கத்தோடு செயல்படுகிற ஏரோதின் ஆவிகள், தீமை செய்கிற வல்லமைகள், இதற்கு விரோதமாக நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த தீமை செய்கிற வல்லமை, ஏரோது என்ற பெயரில் செயல்படுகிறதான இந்த கொடிய ஆவி, தீமை செய்கிற ஆவி எங்களுடைய குடும்பத்திலிருந்து, எல்லைகளிலிருந்து, சபையிலிருந்து, தேசத்திலிருந்து வெளியேறும்படியாக கட்டளை கொடுக்கிறோம். எங்களுடைய எல்லைகள் பாதுகாக்கப்படுவதாக. இயேசுவின் இரத்தத்தினால் எங்களுடைய கர்த்தாவே குடும்பத்தின் மேலே பாதுகாப்பை சொல்லுகிறோம். சபையை சுற்றி இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். தேவ சமூகத்து அக்கினி எப்பொழுதும் எங்களை பற்றி எரிந்து சுற்றிலுமாய் பற்றி எரியும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். உள்ளே நுழைந்து கொலை செய்யும் நோக்கத்தோடு செயல்படும்படியாக முயற்சி செய்கிற எல்லா ஏரோதுகளும் தேவ சமூகத்து அக்கினியாலே எரிக்கப்பட்டு சாம்பலாய் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தீமை செய்கிற ஆவி இனி எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக இருக்கக்கூடாது, எங்களுடைய தேசங்களுக்குள்ளாக காணப்படக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிள்ளைகளை கொலை செய்யும்படியாக கொள்ளை நோயினாலும், ஆபத்துகளினாலும், விபத்துகளினாலும் சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிறதான இந்த ஏரோதின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய குடும்பத்தை விட்டு, சபையை விட்டு, தேசத்தை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஏரோது சிறு பிள்ளைகளை தான் அதிகமாக தாக்குமா. இந்த நாட்களிலே சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக, சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய குடும்பத்தில், சபையில் இருக்கிற, தேசத்தில் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளுக்கும் மேலாக தேவனுடைய பாதுகாப்பை சொல்லுகிறோம் ஆண்டவரே. கொலை செய்யும் நோக்கத்தோடு ஆண்டவரே தேசத்திலே, சபையில், எங்களுடைய எல்லைகளிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறதான விபத்துகளினாலும், ஆபத்துகளினாலும், மரண ஆவிகளினாலும், ஆண்டவரே எதிரிகளினாலும் ஆண்டவரே கொலை செய்யும் நோக்கத்தோடு கிரியை செய்கிறதான ஏரோதின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால்
நாமத்தினால கட்டப்படுவதாக. அவருடைய செயல்கள் எல்லாம் கட்டப்படுவதாக. அவருடைய கரங்கள் எல்லாம் கட்டப்படுவதாக. அவருடைய திட்டங்கள் எல்லாம் அழிக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய இருதயத்தில் தோன்றியிருக்கிற தீமையான எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஏரோதுக்கு பின்புறம் இருந்து கிரியை செய்த பொல்லாத ஆவி இந்த நாட்களிலே எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய சபையில், எங்களுடைய தேசத்திலே கிரியை செய்கிறது ஆண்டவரே. அநேக மனிதர்களுக்கு பின்பாக இருந்து கொண்டு இந்த ஏரோதின் ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆபத்திலும் விபத்திலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே விபத்தை ஏற்படுத்தும்படியாய், மரணத்தை ஏற்படுத்தும்படியாய், கொள்ளை நோயினாலே விபத்தை ஏற்படுத்தும்படியாய், மரணத்தை ஏற்படுத்தும்படியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா ஏரோதின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக, வெட்டி போடப்படுவதாக, பரிசுத்த ஆவியுடைய அக்கினியாலே சுட்டரிக்கப்பட்டு போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீர் இந்த நாட்களிலே எங்களுக்காக யுத்தம் செய்வீராக. தேவரின் எழுந்தருளுவீராக. எங்களுக்கு எதிராக செயல்படுகிற பார்வோனின் ஆவிகள் சிதறடிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இந்த நாட்களிலே எங்களை விசாரிக்கிறவராய், ஹல்லேலூயா, எங்கள் மேலே கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பாதுகாப்பு இயேசுவின் நாமத்தினால், எங்களுடைய பாதுகாப்பு இயேசுவின் ரத்தத்தினாலும் எங்களுக்கு ஆண்டவரே நீங்க கொடுத்திருக்கிறீங்களே. அந்த நீங்க கொடுத்ததான அந்த இயேசுவின் நாமத்தை இப்பொழுது எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். அதன் வழி வளர்க்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மை அறியாத பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. எவ்விதமாவது அந்த பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க தான் அவங்களுக்கு ஆண்டவரே பாதுகாப்பை கொடுக்கிற தேவன் என்பதை அறிந்து கொண்டு எங்களுடைய சிறு பிள்ளைகள் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க கர்த்தரை உதவி செய்யுங்கப்பா. இதற்காக நாங்கள் குடும்பமா, சபையா இந்த நாட்களில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஏரோதின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே, தீமை செய்கிற ஆவி இயேசுவின் நாமத்தினாலே எரிக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததா கிரியை செய்கிறது தெளிலாளின் ஆவி. இது சிம்சோனின் அழிவிற்கும் அவனுடைய அபிஷேகத்தை இழந்து போக செய்யும் விதமாக செயல்பட்டவள் தான் இந்த தெளிலாள். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டதான சிம்சோனு அவனுடைய அபிஷேகத்தை இழக்கச் செய்யும்படியாக அவனை ஏமாற்றி, வஞ்சித்து, அவனை வசியப்படுத்தி, அவன் மேலிருந்ததான அபிஷேகத்தை இழக்கச் செய்து, அவன் கண்ணை நோண்டி அவனை கேலியும் பரியாசமும் பண்ணும்படியாக அந்த நிலைமைக்கு கொண்டு போனவன் இந்த தெளிலாள். இப்படிப்பட்டதான இந்த தெளிலாளின் ஆவிகள் இன்றைக்கி அநேக சிம்சோன்களையும், ஊழியக்காரர்களையும், குடும்ப தலைவர்களையும், குடும்ப தலைவர்களையும் ஏமாற்றி, வஞ்சித்து, அவன் மேலே இருக்க வேண்டிய அபிஷேகத்தை இழந்து, தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார அந்த நோக்கத்தை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியாதபடிக்கு தடை பண்ணுகிறதான தெளிலாளின் ஆவி. இந்த தெளிலாளின் ஆவியை நம்ம இப்பொழுது கடிந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் நமக்கு எதிராக பிசாசினாலே செயல்படுகிற தீமையான ஆவிகளாக இருக்கிறது. இந்த ஆவிகளை நம்ம கடிஞ்சு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தெளிலாளின் ஆவியை சிம்சோனின் அபிஷேகத்தை கெடுக்கும்படியாய், அவனை தேவன் அழைத்ததான நோக்கத்திலிருந்து அவனை பின்வாங்க செய்யும்படியாய், அவன் மேல் இருந்ததான தேவனுடைய நோக்கத்தை கெடுக்கும்படியாய் இந்த நாட்களில் கிரியை செய்கிற, தந்திரமாய் கிரியை செய்கிற, வஞ்சித்து கொண்டிருக்கிறதான, அவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறதான, வசியப்படுத்தி கொண்டிருக்கிறதான தெளிலாளின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது ஒரு கொடுமையான ஒரு யுத்தமாக இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கிற ஒரு யுத்தமாக இருக்கிறது. இதில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தையும், அன்பையும், நீதியான காரியங்களையும் செயல்படுத்தவே விரும்புகிறார ஒழிய அது அழிந்து போவதற்காக நம்மை உருவாக்கவில்லை. அதனால் நம்முடைய ஆவிக்குரிய எதிரியான பிசாச, அதற்கு எதிராக செயல்பட்டு வருகிற தீமையின் ஆவிகளை நம்ம இப்பொழுது வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் அநேக வழிகளிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த மந்திர சுனிய வாயில்களாக, பொறாமையின் ஆவியின் வாயிலாக, தவறான குற்றச்சாட்டுகளின் வாயிலாக, பொய்யான செய்திகளின் வழியாக அநேக பிசாசின் திறமையான செயல்பாடுகள் கர்த்தாவே எங்களுடைய இலக்கை தவற செய்யும் நோக்கத்தோடு கிரியை செய்கிறது ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறதான இந்த தெளிலாளின் ஆவி இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய எல்லைகளை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபம் செய்வது என்பது பொறாமையோடு செயல்பட அல்ல, தேவனின் நாமத்திலே அவருடைய அதிகாரத்தின் மேல் நின்று சாத்தானின் செயல்பாடுகளை அழித்து போடும்படியாகவே இந்த ஜெபத்தை நாம் செய்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம் இந்த இடத்துல அழிந்து போகிறோம், ஒளிந்து போகிறோம்னு சொல்றது மனிதர்களை அல்ல, அவருடைய பின்புறம் இருந்து கிரியை செய்கிறதான இந்த ஆவிகளை பார்த்து தான் நம்ம சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. தெளிலாளின் ஆவியை நம்ம பார்த்து சொல்லி ஜெபிக்க போகிறோம். தெளிலாளின் ஆவியே தேவ ஜனங்களை விட்டு, தேவ பிள்ளை
பிள்ளைகளை விட்டு, தேவனுடைய ஊழியர்களை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய எல்லைகளில் சபையை கெடுக்கும்படியான நோக்கத்தோடு, ஊழியத்தை கெடுக்கும்படியான நோக்கத்தோடு, ஊழியக்காரருடைய வாழ்க்கையை கெடுக்கும்படியான நோக்கத்தோடு, ஊழியக்காரருடைய குடும்பத்தை கெடுக்கும்படியான நோக்கத்தோடு ஹல்லேலூயா செயல்படுகிற தொழிலாளியின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இது பல உருவத்தில் செயல்படும். பண ஆசை என்றதான அந்த ஆவியினாலே ஊழியக்காரர்களை பிள்ளைகளை நிரப்பி பண ஆசைக்காக அவங்க ஓடுவாங்க, தேவனை விட்டுருவாங்க. இவ்விதமான இந்த ஆவிகள் அவளை வஞ்சித்து ஏமாற்றி வசியப்படுத்தி பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டிருக்கிற தொழிலாளியின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை செய்யும் பொழுது நமக்கு ஆண்டவர் அநேக வார்த்தைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கலாம். சங்கீதம் 37 அதிகாரம் 1-2 வசனங்கள். பொல்லாதலை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கள் மேல் பொறாமை கொள்ளாதே, புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசுமுண்டை போல வாடி போவார்கள். ஹல்லேலூயா. எங்களுக்கு விரோதமாக இந்த ஆவிகள் ஆண்டவரே பசும்புள்ளை போல சீக்கிரமாய் வாடி போவார்களாக. அவருடைய வாழ்க்கையில செழிப்பு இருப்பது போல காணப்படுகிறது ஆண்டவரே, பணம் இருப்பது போல காணப்படுகிறது, பலன் இருப்பது போல காணப்படுகிறது. அதனாலதான் எங்களுக்கு விரோதமாக அவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. பொல்லாதலை குறித்து நாங்கள் எரிச்சல் அடையாதபடிக்கு ஆண்டவரே, நியாயக்கேடு செயல் மேல் பொறாமை கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, அவள் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசுமுண்டை போல வாடி போக முடியாது இப்பொழுது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் எழும்புவீராக. இந்த பொல்லாருடைய கைகளில் இருந்து, இந்த தீமை செய்கிற ஆவிகளின் வல்லமைகளில் இருந்து உம்முடைய ஜனங்களை, எங்களுடைய தேசத்தை, எங்களுடைய சபை, எங்களுடைய குடும்பத்தை நீங்க பாதுகாக்க முடியாது சொல்லி ஜெபிக்கிறோம். அவர் சீக்கிரமாய் ஆண்டவரே எங்களுடைய எல்லைகளில் இருந்து வேரோட பிடுங்கெறியப்படுவார்களாக, வாடி போவார்களாக. அவளுக்குள்ள இருக்கிறதான செழுமை அவளை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. அவளுக்குள்ள இருக்கிற பலன் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக. அவளுக்கு இருக்கிறதான பண பலம் ஆண்டவரே அதை நம்பிதான்ப்பா இந்த நாட்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவருடைய கையில் இருக்கிற அதிகாரத்தை, பலனை நம்பிதான் அவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அதிகாரம் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது அப்பா. ராஜாக்களை ஏற்படுத்த, ராஜாக்களை தாழ்த்த உங்களால் முடியும் ஆண்டவரே. உங்களுடைய கையில் இருக்கிறதான அதிகாரத்தின்படியாய் எங்களுக்கு எதிராக கிரியை செய்கிற இந்த தீமை செய்கிற ஆவிகளின் கரங்களிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கும்படியா சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதிமொழிகள் 10 அதிகாரம் 3 வசனத்தில் கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார், துன்மார்க்குடைய பொருளையோ அகற்றி விடுகிறார். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற தீமையின் வல்லமைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து, அன்று எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற தீமையின் ஆவிகளில் இருந்து அன்று அவளுக்கு உதவி செய்கிறவர்களை, அவளுக்கு பலன் கொடுக்கிறவர்களை, அவளுக்கு கர்த்தாவே உதவி செய்கிறதான நபர்களை அவளை விட்டு அகற்றி போடும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவளுக்குள்ளா இருக்கிற பலன் இயேசுவின் நாமத்தில் இழக்கப்படுவதாக. பணத்தை அவர்கள் இழந்து போவார்களாக. அவளுக்கு உதவி செய்கிறவர்களை கர்த்தர் அவளை விட்டு விலக்கி போடுவீராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 121 சங்கீதம் 7 வசனத்தில் கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார், அவர் நம்முடைய ஆத்துமாவை காப்பார் என்று சொன்ன வசனத்தின்படியாக கர்த்தாவே இந்த தீமை செய்கிற ஆவிகளின் தாக்கத்தில் இருந்து எங்களுக்கு விலக்கி பாதுகாப்பை கொடுக்கும்படியாய், எங்களுடைய ஆத்துமாவை காக்கும்படியாக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் இந்த நாட்களில் இறங்கி ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற இந்த தீமையின் வல்லமைகளின் தாக்கத்தில் இருந்து நீங்க முழுவதுமான ஒரு விடுதலையை கொடுக்க போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. நீர் எங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்ள நீங்க வல்லமையுள்ளவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறதே கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்வார் என்று சொன்ன வார்த்தையின்படியாக நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர், நீர் நல்லவராக இருக்கிறீர், நீர் வல்லமையுள்ளவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் எழுந்திருந்து செயல்படுகிற இந்த தீமையின் ஆவிகளுக்கு விரோதமாக நீர் உம்முடைய கரங்களை நீட்டி ஆண்டவரே தீமையின் ஆவிகளை அழிக்கும்படியாக, தீமையின் ஆவிகளை எரித்து போடும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே, நீ நீதி செய்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்காக யுத்தம் செய்ய நீங்க போதுமானவராக இருக்கிறீங்க. இதற்காக ஆண்டவரே நீங்க உங்களுடைய தூதர்களை அனுப்புவீராக, அவர்கள் எங்களுக்காக இந்த யுத்தத்தை செய்வார்களாக. ஹல்லேலூயா. அநேக தந்திரத்தோடு அநேகராய் ஆண்டவரே கூடி ஆண்டவரே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவனுடைய சபைக்கு விரோதமாக, ஆலயத்துக்கு விரோதமாக கூட்டமாய் கூடி வருகிறவரான அவர்களை சிதறடித்து துரத்தும்படியாக தேவ தூதர்களை கர்த்தர் இந்த நாட்களில் நீர் அனுப்புவீராக. இடி முழக்கங்கள் உண்டாவதாக. நம்ம ஜெபிக்கலாம். தேவனே நீர் எழுந்தருளுவீராக. எங்களுக்கு எதிராக செயல்படுகிறதான, திறக்கப்பட்டிருக்கிறதான செயல்படுகிற தீமையின் ஆவிகளை அழித்து போடுவீராக. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்களுடைய சார்பில் எழுந்தருளுவீராக. எங்களுக்கு எதிராக செயல்படுகிற தீமையின் வல்லமைகளை அழித்து போடும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
எங்களுக்கு எதிராக ரகசியமாய் கூடி திட்டங்களை அவர்கள் தீட்டி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. ரகசியமாய் கூடுகிறவர்கள் போடுகிற திட்டங்கள் எல்லாம் கர்த்தாவே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. அவருடைய திட்டங்கள் அனைத்திலும் தேவனே உம்முடைய வல்லமை செயல்படும்படியாய் தங்களுடைய வல்லமைகளை அவர்கள் இழந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். தேவனே நீர் எழுந்தருளுவீராக, நீர் எழுந்தருளுவீராக. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. ஹல்லேலூயா. தீமை செய்கிற வல்லமைகள் அகற்றப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. பிதாவே, தீமை செய்கிற நபர்கள் எங்களுடைய இலக்குக்கு எதிராக செயல்படுத்த நினைக்கிற அனைத்து தீமையான காரியங்களுக்கும் ஒரு முடிவு உண்டாக்குவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவங்க நிறைய காரியத்தை செய்து நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தொழில குடும்பத்தை முடக்கும்படியாக, வளர்ச்சி அடைய முடியாதபடி தடை செய்யும்படியாக அநேக காரியங்களை அவங்க திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்க செயல்படுத்த நினைக்கிற எல்லா தீமையான காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே முடிவு பெறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கலாம். அவருடைய முயற்சிகள் அனைத்தும் மற்றும் திட்டங்கள் அனைத்தும் தோற்று போவதாக. எங்களுக்கு விரோதமாய் அவர்கள் எடுக்கிற முயற்சிகளும் அவள் போடுகிற திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படும்படியாய் தோற்று போகும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கிறீர், நீர் எங்களுடைய பட்சத்தில் இருக்கிறீர், நீர் எங்களுடைய சார்பில் இருக்கும் பொழுது எங்களுக்கு எதிராய் நிற்பவன் யார் ஆண்டவரே? ஹல்லேலூயா. நீர் தேவ பிள்ளைகளுக்கு, தேவனுடைய சபைக்கு ஆதரவாக நீங்க நிற்கும் பொழுது எங்களுக்கு விரோதமாக நிற்க எந்த சக்தியால முடியாத ஆண்டவரே, எந்த அரசாங்கத்தினால முடியாத ஆண்டவரே, எந்த ஆட்சியாளர்களால முடியாத ஆண்டவரே. ஆனால் உங்களால் முடியும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு எதிராக செயல்படுகிறதான இந்த தீமையின் ஆவிகளை கர்த்தாவே நீங்க கட்டுவீராக, கட்டுவீராக. அவருடைய எல்லைகளிலிருந்து வெளியேற்றுவீராக. ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு, ஆத்துமாக்கள் திரளாய் ஆத்துமா சபையில சேர்த்துக்கொள்ள முடியாதபடிக்கு ஆண்டவரே அநேக இடங்களில் ஆண்டவரே இந்த தீமை செய்கிற வல்லமைகள் இந்த நாட்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இவ்விதமாய் தேவ நாமத்துக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா தீமையின் பொல்லாத தீமையின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால கட்டப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் போடுகிற திட்டங்கள் எல்லாம் உடைக்கப்படுவதாக. அவர்கள் போடுகிற திட்டங்கள், எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வாய்க்காமல் போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக அவர்களால் ரகசியமாய் திட்டம் பண்ணுகிற அனைத்து தீமையான திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போவதாக. ஹல்லேலூயா. அவருடைய ரகசிய திட்டங்களின் மேல் தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்கப்பட்டு வெளியே தெரிவதாக. அது அவர்களுக்கே வெட்கத்தை உண்டு பண்ணுவதாக ஆண்டவரே. அவள் போட்டிருக்கிற அழிவுக்குரிய திட்டங்கள் அவர்களுக்கே அழிவை ஏற்படுத்துவதாக. அவள் போட்டிருக்கிற அழிவுக்குரிய திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாம் அவர்களுக்கே அழிவு உண்டாக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உயர்ந்த இடத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறதான இந்த எல்லா விதமான தீமையான திட்டங்கள், தீமையான காரியங்களை யோசித்து செயல்படுத்தும்படியாக திட்டம் போட்டிருக்கிறாங்கப்பா. அந்த திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. தீமையின் திட்டங்களை அழித்து போக முடியாது சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாக ரகசியமாக திட்டங்களை தீர்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா. சட்டங்களை ஏற்றும்படியாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அவங்க சட்டங்களையும் தீமையான திட்டங்களையும் ஏற்ற முடியாதபடிக்கு அது அவர்களுக்கே வெட்கத்தை உண்டு பண்ணும்படியாக, அவளுக்கே திரும்பி போகும்படியாக நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். அவளை ஏற்றுகிறதான சட்டங்களும் அவருடைய அதிகாரங்களும் அவளுக்கு விரோதமாகவே செயல்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தீமை செய்கிற வல்லமைகளை எங்களுடைய தேசத்தை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக அவர்களால் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற தீமையான திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமல் போவதாக. அவர்களால் சொல்லப்பட்டதான சாபமான வார்த்தைகள் அவர்களுக்கே இயேசுவின் நாமத்தினாலே திரும்பி போவதாக. அழிவுக்குரிய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாங்கப்பா. தேவனே, உம்முடைய நாமத்துக்கு விரோதமாக அநேக காரியங்களை ஏளனமா பண்ணிட்டு இருக்கிறாங்கப்பா. அவங்க பண்ணதான ஏலம் அவர்களுடைய தலைமையிலே திரும்பி போவதாக, திரும்பி போவதாக. ஹல்லேலூயா. அழிவுக்குரிய திட்டங்கள் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாட்களில் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீர் எங்களுக்கு பதில் தருகிற தேவனா இருப்பதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. தேவனே, அனைத்து தீமையான மனிதர்களின் கரங்களிலிருந்தும் எங்களை விடுவிப்பீராக. எங்கள் மேல் அவர்களால் போடப்பட்டிருக்கிற எல்லா தீமையான கட்டுகளிலிருந்தும் எங்களுக்கு விடுதலையை தரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லி ஜெபிக்கலாமா? தீமையான மனிதனுடைய கரங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பம் விடுவிக்கப்பட வேண்டும். நம்முடைய ஊழியங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். தேவனே, எங்களுடைய சபை, எங்களுடைய தேசம் விடுவிக்கப்பட வேண்டுமானவரே. இந்த கொடிய மனிதர்களுடைய தாக்கத்திலிருந்து, கரங்களிலிருந்து, அழிவிலிருந்து, ஹல்லேலூயா, அவர்களால் போடப்பட்டிருக்கிற எல்லா தீமையின் கட்டுகளிலிருந்தும் எங்களுக்கு விடுதலையை தரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை கட்டி போட்டிருக்கிறான்ப்பா. அநேகருடைய கரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு அநேக எல்லைகள் கட்டப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, அந்த கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். பூலோகத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு எவைகளை கட்டவிழ்ப்போமோ பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக இந்த நாட்களில் ஆண்டவரே நாங்கள் சபையாய் இணைந்து, குடும்பமாய் இணைந்து, எங்கள் மேலே
போடப்பட்டிருக்கிற உம்முடைய நாமத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறதான எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படும்படியாய், சங்கிலிகள் அறுது போகும்படியாய், சிறை கதவுகள் திறக்கப்படும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். அநேகரை சிறையில் அடைத்திருக்கிறாங்க ஆண்டவரே. அநேக ஊழியக்காரர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா. சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரர்களுக்கு கர்த்தா விடுதலையை தரும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். பவுலும் சீலாவும் அன்றைக்கு பாடும்பொழுது ஆண்டவரே அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்ததே, கதவுகள் திறக்கப்பட்டது, அவனுக்கு விரோதமாக இருந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டார்களே ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே நீர் எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறதான தேவ பிள்ளைகளை சிறையில் அடைத்திருக்கிறாங்க அப்பா. அந்த சிறையின் கதவுகள் திறக்கப்படுவதாக, பூட்டுகள் திறக்கப்படுவதாக, சங்கிலிகள் உடைக்கப்படுவதாக, அவருடைய கால்களிலும் கைகளிலும் கட்டப்பட்டிருக்கிற சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தினாலே சீக்கிரமாய் அறுது போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீர் இதை தீவிரமாய் எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய வாழ்க்கையில், ஊழியத்தில், தேசத்தில் நீங்கள் செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த தீமையின் ஆவிகள் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தீமையின் ஆண்டவரே எங்களுக்கு எதிராக திறக்கப்பட்டிருக்கிறதான தீமையின் வாசல்கள் இயேசுவின் நாமத்தினால் அடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. அந்த காரியங்கள் மேலே இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். அவருடைய திட்டங்கள் மேலே அழிவு ஏற்படுவதாக, அவருடைய நாணத்தின் மேல் புத்தியினம் வெளிப்படுவதாக, அவளுக்குள்ளாக பிரிவினை ஏற்படும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவளுக்குள்ளாக காணப்படுகிற ஐக்கியம் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக, எதிரியின் பாளையத்தில் குழப்பம் உண்டாகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எதிராக தீமையான திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறதான எல்லா கர்த்தாவே குடும்பங்களிலும், எல்லா கர்த்தாவே கூட்டங்களிலும் குழப்பம் ஏற்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். அவளுக்குள்ளாக பிரிவினை ஏற்படுவதாக, அவள் எங்களுக்கு விரோதமாய் செயல்படாதபடிக்கு ஆண்டவரே, அவள் அதிக நாணமாய் இருந்தால் அவருடைய நாணத்திலே புத்தியினம் வெளிப்படுவதாக, அவருடைய செயல்களிலே அழிவு ஏற்படுவதாக, அவளுக்குள்ளாய் பிரிவினை ஏற்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே எதிராளிகளின் நோக்கத்திலே குழப்பத்தை ஏற்படுத்துவீராக. எங்களை அழித்து போடும் நோக்கத்தோடு செயல்படுறாங்கப்பா. அவருடைய நோக்கங்களில் குழப்பம் ஏற்படுவதாக, அவள் தங்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொள்வார்களாக, அவருடைய செயல்பாடுகள் அனைத்திலும் அழிவு உண்டாவதாக, அவள் வெட்டி வைத்திருக்கிற குழிகளிலே அவருடைய கால்களை சிக்கிக் கொள்ளும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். அவள் போட்டிருக்கிறதான திட்டங்களிலே, சட்டங்களிலே அவர்களே சிக்கிக் கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். தீமையான திட்டங்களை வகுத்து தீமையான காரியங்களை செய்யும்படியாக தேசத்தில் எழும்பியிருக்கிறதான அந்த தீமையின் நபர்களின் கரங்களிலிருந்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாட்களிலே அதிகாரங்கள் தேவ பிள்ளைகளுடைய கரங்களுக்கு வரும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அதிகாரத்தில் இருந்து கொண்டு தீமையான காரியங்களை செய்து தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, தேவ சபைக்கு விரோதமாக, தேவ நாமத்துக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதான அவர்களுடைய கரங்களில் இருக்கிற அதிகாரங்கள் அது பிடுங்கி தேவ பிள்ளைகளுடைய கரங்களுக்கு வரணும். ஹல்லேலூயா. ரபா ரெமல் அலீனா சத்துரீனம் இருக்கத்துரா. ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும், ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். அவர்களுக்குள்ளாக ஒரு மனம் திரும்புதல் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. ஓ எங்களுக்கு எதிராக வெட்டி வைக்கப்படுகிற குழிகளிலே அவர்களுடைய கால்களை சிக்கிக் கொள்வதாக, எங்களுக்காக செய்து வைக்கப்பட்டிருக்கிற சப பெட்டிகளிலே அவர்களே புதைக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய முன்னேற்றத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கிற தீமையின் கண்கள் இயேசுவின் நாமத்தினால குருடாவதாக, அவர்கள் தங்களுடைய பார்வையை இழந்து போவார்களாக, அவருடைய நடைகள் எல்லாம் விகாரப்படும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே அவருடைய முன்னேற்றத்தை, எங்களுடைய முன்னேற்றத்தை கண்காணித்துக் கொண்டிருக்கிற தீமின் கண்கள் ஆண்டவரே, எங்களை பற்றி இன்ஃபர்மேஷனை அந்த விரோதிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறதான அந்த தீமின் கண்கள், தீமின் கைகள் இயேசுவின் நாமத்தினால குருடாவதாக, வெட்டி போடப்படுவதாக, தங்களுடைய பார்வையை இழந்து போவார்களாக, அவருடைய நடைகள் எல்லாம் விகாரப்படும்படியாய், அவருடைய கை கால்கள் எல்லாம் வெட்டி எறியப்படும்படியாய், தேவ சமூகத்தை அக்கினியால் எரிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நாம் ஜெபிக்கிற ஜெபம் இது மிகவும் வல்லமையுள்ள ஒரு ஜெபமாக இருக்கிறது. கர்த்தர் இந்த நாட்களில் நம்முடைய ஜெபத்தை கேட்டு சீக்கிரமாக தேசத்திலே, குடும்பத்தில், சபையில் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிப்போம். ஆண்டவரே எங்களுக்கு எதிராக செயல்படுகிற தீமையின் ஆவிகளின் கரங்களில் இருந்து ஆண்டவரே அதிகாரங்கள் பிடுங்கியப்பட்டு ஆண்டவரே தேவ பிள்ளைகளுடைய கரங்களுக்கு வருவதாக, நன்மை செய்களுடைய கரங்களுக்கு வருவதாக, நன்மை செய்கிற மனிதர்களுக்கு அந்த அதிகாரங்கள் வந்து சேருவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அதிகாரத்தில் இருக்கிற தீமை செய்கிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் வெட்டி எறியப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக வெட்டி வைக்கப்படுகிற குழிகளிலே அவருடைய கால்களை சிக்கிக் கொள்ளும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வெற்றிக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் அனைவரும் சிதறடிக்கப்படுவார்களாக. ஹல்லேலூயா. நாம் வெற்றி பெற முடியாதபடிக்கு நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிற தீமையின் கூட்டங்கள் இருக்கிறது. அவர்கள் எல்லாரும்
நம்ம வெற்றிக்கு எதிராக நம்ம எப்படி ஜெயிச்சிருவோம்னு பார்க்குறாங்க, சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். காரணம் நம்முடைய ஜெய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஜெயத்தை உண்டாக்கினவர், மரணத்தை வென்றவர் நம்முடைய தேவன். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஹல்லேலூயா. ரிமெலரிமலு ஷபனரதலா கேதுலா. ஓ ஹல்லேலூயா. கல்லறையில் அவரை கட்டி வைக்க முடியல. ஹல்லேலூயா. அதிலிருந்து வெளியே வந்ததான தேவன், ஹல்லேலூயா, அவர் உயிரோடு எழச் செய்ததான பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நம்முடைய வெற்றிக்கு எதிராக செயல்படுகிற யாவரும் சிதறடிக்கப்படுவார்களாக. ஹல்லேலூயா. அவர்களால் கூட்டப்பட்டிருக்கிற அனைத்து தீமையான கூட்டங்களிலும் பிரிவினை ஏற்படும்படியாக, பிளவுகள் ஏற்படும்படியாக, அவருடைய தீமைகளிலே அவர்கள் பிடிக்கப்படும்படியாக நம்ம சொல்லி ஜெபிக்கலாம். அவங்க செஞ்சிருக்கிற தீமையான காரியங்களிலே அவர்களை சிக்கிக் கொள்வார்களாக, அவர்களே அகப்பட்டுக் கொள்வார்களாக. நமக்கு விரோதமாய் செயல்படுகிற தீமையின் கூட்டத்தார் இயேசுவின் நாமத்தினாலே சிதறடிக்கப்படும்படியாய், அவளுக்குள்ளாய் பிரிவினை ஏற்படும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. அவளுக்குள்ளாய் பிரிவினை ஆவி உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவனே, உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாய் சமாதான ஆவியை தாங்கப்பா. தேவ பிள்ளைகளுக்கு நடுவில் இந்த நாட்களில் கிரியை செய்து கொள்கிற பிரிவினின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேற்றப்பட்டு சமாதான ஆவியினால் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் நிரப்பும்படியாய், சபையை சமாதான ஆவியினால் நிரப்பும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களுக்குள்ளாக சமாதானத்தையும் ஒரு மனதையும் ஒற்றுமையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எதிராய் செயல்படுகிறவர்கள் ஆண்டவரே, எங்களுக்கு எதிராய் செயல்படுகிறதான ஊழியர்கள் உண்டு ஆண்டவரே. இன்டர்நெட்ல ஆண்டவரே அவங்க அநேக தீமையான காரியங்களை பரப்பி கொண்டிருக்கிறாங்கப்பா. அவளால் விதைக்கப்படுகிற பொய்யான வார்த்தைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக இயேசுவின் ரத்தத்தினாலே. பொய்யான வார்த்தைகள் எல்லாம் வல்லமை இழந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவளால் உபயோகப்படுத்தப்படுகிற நெட்வொர்க்ஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே தேவ நாம மகிமைக்காக மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை குறித்து தவறான பேச்சுகளை பேசுகிற வாய்கள் எங்களை குறித்து நன்மையான காரியங்களை பேசும்படியாய் கர்த்தர் மாற்றுவீராக, மாற்றுவீராக, மாற்றுவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. அன்றைக்கு ஆமானால் போடப்பட்டதான சட்டங்களை மாற்றினீரே. ஹல்லேலூயா. யூதர்களை அழிக்க முடியாத திட்டம் போட்டிருந்தான். ஆனால் திட்டத்தை மாற்றி ஆண்டவரே யூதர்களை காப்பாற்றினதான தேவன் நீர் அல்லவா? எஸ்தரின் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்ததான தேவன் அல்லவா? கர்த்தாவே, மொர்தெகாயின் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்த தேவன் அல்லவா? இந்த நாட்களில் எங்களோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொருடைய ஜெபத்தையும் கேட்டு நீர் இந்த நாட்களில் அதே அற்புதத்தை, அதே அதிசயத்தை நீர் எங்களுக்கு செய்ய நீங்க போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் எங்களுக்கு எதிராக கர்த்தாவே தேவனே நீர் எழுந்தருளுவீராக. எங்களுக்கு எதிராக செயல்படுகிற அனைத்து நாவுகளும் இயேசுவின் நாமத்தினாலே அமைதலாவதாக. அவர்களது முகங்களும் வாய்ப்பகுதிகளும் கட்டப்படுவதாக. அவருடைய உதடுகள் செயலிழந்து போவதாக. அவருடைய வாய்மொழியாய் பேசப்படுகிற அனைத்து சாப வார்த்தைகளும் ஆசீர்வாதமான வார்த்தைகளாக மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லலாமா? தேவனை நீர் எழுந்தருளுவீராக. எங்களுக்கு எதிராக செயல்படுகிற தீமையின் ஆவிகளின் நாவுகள் இயேசுவின் நாமத்தினாலே அமைதலாவதும். எங்களுக்கு எதிராக பேசக்கூடாது ஆண்டவரே. அவருடைய முகங்களும் வாய்ப்பகுதிகளும் கட்டப்படுவதாக. அவருடைய உதடுகள் செயலிழந்து போவதாக. அவருடைய வாய் மூலமாய் பேசப்பட்ட அனைத்து சாப வார்த்தைகளும் அழிவுக்குரிய வார்த்தைகளும் ஆசீர்வாதமான வார்த்தைகளாய் மாறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எதிராக சட்டங்களை ஏற்றிருக்கிறாங்க, திட்டங்களை போட்டிருக்கிறாங்கப்பா. அதெல்லாம் அந்த சட்டங்கள் எல்லாத்தையும் மாற்ற உங்களால் முடியாண்டவர், முடியாண்டவர். எங்களுக்கு விரோதமாக தீமையான திட்டங்களை போட்டு அழிவுக்கு நேரங்களை நடத்தும்படியாக போட்டிருக்கிற திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய தேசத்தை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ரபி லலே கலா துலா நிமோ ஷபலர தியாசியா தீரே மெலோ ஷபலி நிமோ ஷபலர தியாசியா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுக்கு எதிராக விரித்து வைத்திருக்கிற வலைகளிலே அவருடைய கால்களை சிக்கிக் கொள்ளட்டும் ஆண்டவரே. அவர்கள் தங்களுடைய வார்த்தைகளின் வழியாக தாங்களே அழிந்து போவார்களாக. எங்களுக்கு மேலே சொன்னதான சாப வார்த்தைகள், அழிவுக்குரிய வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையில் செயல்படும்படியாய், அவருடைய செயல்பாடுகளில் அழிவுகளும் நாசங்களும் ஏற்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எதிராக விரித்து வைக்கப்படுகிற வலைகளிலே அவருடைய கால்களை சிக்கிக் கொள்ளும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக தீமையின் நபர்களின் மூலமாய் வீசி எறியப்படுகிற அனைத்து தீமையான அம்புகளும் எங்களை தாக்காதபடிக்கு நீர் எங்களுக்கு கேடகமாயிருப்பீராக. ஹல்லேலூயா. இந்த தீமை செய்கிற ஆவிகளின் மூலமாக தீமையின் அம்புகள் தாக்கத்திலே நிறைய தாக்கம், நிறைய பேருடைய சரீரத்தில் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய சபைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த தீமையின் அம்புகள் தாக்கினதினாலே பலவீனப்பட்டிருக்கிற, காயப்பட்டிருக்கிற, தாக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகள், தேவ சபை இந்த நாட்களிலே சுகமாக்கப்பட வேண்டும். அந்த காயத்திலிருந்து ஆற்றப்பட வேண்டும். காயங்களை கர்த்தர் ஆற்றும்படியாக, தீமை செய்த
தீமை செய்கிற ஆவிகளின் மூலமாய் காயப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் இந்த நாட்களிலே சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக நம்ம சொல்லி ஜெபிக்கலாம். தீமை நம்புகளின் தாக்கத்தினாலே ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய சபை ஆண்டவரே ஊழியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சீராக்கப்படுவதாக, சுகப்படுத்தப்படுவதாக. ஹல்லேலூயா. உம்முடைய பரிசுத்த ஆவியுடைய வல்லமையினாலே நீர் எங்களோடு இருந்து எங்களுக்கு எதிராக செயல்படுகிற தீமை நம்புகளை தாக்கக்கூடிய அந்த அம்புகளை நாங்கள் திருப்பி அனுப்புகிறோம். தீமை நம்புகள் அனுப்பப்பட்ட இடத்துக்கு திரும்பி போகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தீமையின் பலிபீடங்களிலிருந்து செயல்படுகிறதான தீமையின் செயல்பாடுகள் பரிசுத்த ஆவியுடைய தாக்கத்தினாலே செயலிழந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேசத்திலே அநேக பலிபீடங்கள், தீமையான பலிபீடங்கள் கட்டி அது மேலே கர்த்தாவே செய்யப்பட்டிருக்கிற செலுத்தப்பட்டிருக்கிற பலிகளும் பொருத்தனைகளும் ஏராளமாக இருக்கிறது அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, அதற்கு எதிராக ஜெப பலிபீடங்கள் இந்த நாட்களிலே குறைந்து போயிருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் ஜெப பீடம், ஜெப பலிபீடம் சிதைந்து போயிருக்கிறது ஆண்டவரே. சீரழிக்கப்பட்டிருக்கிற ஜெப பலிபீடங்கள் மறுபடியும் சீராக்கப்படுவதாக. ஆவியானவரே, அதற்குரிய நாணத்தை உம்முடைய ஜனங்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய கைகளினாலே நாங்கள் ஜெப பீடங்களை உடைத்து போட்டுட்டோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாய் வந்ததான சோர்வு ஆவிகளும் பலவீனத்தின் ஆவிகளும் ஜெபிக்க முடியாதபடி தடை பண்ணி கொண்டிருக்கிறதாப்பா. இந்த சோர்வினாலும் பலவீனத்தின் ஆவியினாலும் தாக்கப்பட்டிருக்கிறதான சபை மக்கள், ஊழியக்காரர்கள், தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே இந்த நாட்களிலே உம்முடைய உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்பப்படும்படியாய், ஜெப ஆவியினால் நீர்களை நிரப்பப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஜெபத்தின் ஆவியினால் நீரங்களை நிரப்புவீராக. ஜெபத்தின் ஆவியினால் நீர்களுடைய குடும்பத்தை நிரப்புவீராக. ஜெபத்தின் ஆவியினால் நீர்களுடைய சபையை, எங்களுடைய சந்ததியை ஜெபத்தின் ஆவியினால் நிரப்பப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். நிரப்புவீராக ஆண்டவரே, நிரப்புவீராக. ஒரு வைராக்கியத்தின் ஆவி இன்றைக்கு சபையிலே, தேசத்திலே காணப்பட வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தீமைக்குரிய வைராக்கியம் அல்ல, உம்மை குறித்ததான வைராக்கியம், தேவனை குறித்ததான வைராக்கியம், தேவனுடைய வார்த்தையை குறித்ததான வைராக்கியம் இந்த நாட்களில் எங்களுக்குள்ளாய் குறைந்து போயிருக்கிறதாப்பா. அந்த வைராக்கியத்தை மறுபடியும் எங்களுக்குள்ளாய் கொடுக்கும்படியாய், எங்களை நிரப்பும்படியாய், வைராக்கியத்தின் ஆவியினால் நீர் எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா தீமையின் நபர்களும் ஆண்டவரே அழிந்து போவார்களாக. அவருடைய பெருமைகள் யாவும் அழிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே, எங்களுடைய போக்கையும் வரத்தையும் எல்லா தீமை நபர்களின் தாக்கங்களிலிருந்து எசப்பா நீர் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுடைய பிரயாணங்களை, எங்களுடைய வாகனங்களை இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு எதிராக பிசாசினால் போடப்பட்டிருக்கிறதான எல்லா விதமான அழிவுக்குரிய திட்டங்களும், ஹல்லேலூயா, தீமையின் திட்டங்களும், விபத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய வாழ்க்கை விட்டு, எங்களுடைய வழிகளை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வழிகள் எல்லாம் உம்முடைய தூதர்களை அனுப்பி நீர் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க போதுமான தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, தீமையானவர்களின் திட்டங்கள் அனைத்தும் நீர் வெளிப்படுத்துவீராக. அவைகளை நீர் அழித்து போடுவீராக. அவருடைய தீமையின் திட்டங்களை வெளிப்படுத்தி அவருடைய திட்டங்களால் அவர்கள் அவமானம் அடைவார்களாக. போடப்பட்டதான தீமையான திட்டங்களிலே அவர்களை சிக்கிக் கொள்ளும்படியாக, அவர்களை அழிக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தீமையானவர்கள் மூலமாக எங்களுடைய சரீரத்துக்கு எதிராக செயல்படாதபடிக்கு நீர் எங்களுக்கு பாதுகாப்பை தரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறது ஆண்டவரே. எனவே எந்த விதமான நோய்களுக்கோ பலவீனங்களுக்கோ எங்கள் மேல் அதிகாரம் இல்லை. எங்களுடைய வாழ்க்கையில தீமை செய்யும் நோக்கத்தோடு சரீரத்துக்கு விரோதமாக செயல்படுகிறதான எல்லா விதமான பெயர்களிலே செயல்படுகிறதான தீமையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக. எங்களுடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயமாக இருக்கிறது. எனவே எந்த விதமான நோய்களோ பலவீனங்களோ எங்களையோ, எங்களுடைய குடும்பத்தாரையோ, சபை மக்களையோ தொடக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவைகள் எங்களை தாக்காதபடிக்கு நீர் எங்களோடு இருந்து இந்த யுத்தத்தை செய்யும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எதிராக செயல்படும்படியாய் நீட்டப்பட்டிருக்கிற அனைத்து தீமையின் கரங்களும் தங்களுடைய வல்லமை இழந்து செயல்படாமல் போவதாக. ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் செயல்படும்படியாக தீமையான நபர்களின் மூலமாக, தீமையான ஆவிகளின் மூலமாக நீட்டப்பட்டிருக்கிற தீமையின் கரங்கள் அவைகளெல்லாம் தங்களுடைய வல்லமைகளை இழந்து செயலிழந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். எங்களுக்கு எதிராக நீட்டப்பட்டிருக்கிற தீமையின் கரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். செயல்படாமல் போவதாக, இயேசுவின் நாமத்தினாலே செயல்படாமல் போவதாக. தேவனே நீர் எழுந்தருளுவீராக. எங்களுடைய குடும்பத்துக்கு எதிராக செயல்படுகிற அனைத்து தீமையான கரங்களிலிருந்தும் எங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பாதுகாப்பை தருவீராக. எங்களுடைய அன்பானவர்களுக்கு உம்முடைய தூதர்கள் பாதுகாப்பை தருவார்களாக. ஹல்லேலூயா. எங்களுடைய சபை மக்களுக்கு தேவ தூதர்கள் பாதுகாப்பை தருவார்களாக. எங்களுடைய குடும்பத்தினருக்கு தேவ தூதர்கள் பாதுகாப்பை தரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே எங்களுக்கு எதிராக திறக்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான தீமையின் வல்லமைகளிலிருந்து பாதுகாப்பை தரும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபம் பண்ணலாம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் வியாபாரம் தொழில் செய்கிற இடங்களில் அவளுக்கு எதிராக கிரியை செய்கிற தீமையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அகற்றப்பட்டு தேவனுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். அது அவளை பின்னுக்கு இழுக்கும்படியாய், அவளுடைய வியாபாரத்தை கெடுக்கும்படியாய், முன்னேற்றத்தை கெடுக்கும்படியாய், அவளுக்கு விரோதமாக தீமை பேசுகிற மனிதர்களின் தாக்கத்திலிருந்து மறைந்திருந்து செயல்படுகிற தீமையின் சக்திகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படும்படியாய் தேவனுடைய பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கும்படியாக நம்ம சொல்லி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. தேவனே, நீர் எங்களுக்காக எழுந்தருளுவீராக. எங்களுடைய குடும்பத்தில், எங்கள் தொழில் செய்கிற இடங்களில், வியாபாரங்களில் நீங்கள் எழுந்தருளுங்க ஆண்டவரே. எங்களுடைய விவசாய காரியங்களை நீங்கள் எழுந்தருளுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுடைய விவசாய நிலங்களை பாதுகாப்புக்க முடியாது சொல்லி ஜெபிக்கிறோம். அதற்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா நோய் கிருமிகளும் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஓ தபரமரதிரா கேத்துலா நியூ ஷபலரனியாசியா. கர்த்தாவே, எங்களுடைய கரத்தின் கிரியைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எதிராக கிரியை செய்கிற தீமையின் வல்லமைகள், அழிவுக்குரிய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அனைத்து விதமான தீமையான சக்திகளிலிருந்தும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பை கொடுக்க நீங்கள் போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பொருளாதார நிலையிலே தீமை செய்கிற வல்லமைகள், தீமையின் கரங்களிலிருந்து பொருளாதாரத்தை கர்த்தர் விடுவிக்கும்படியாக சொல்லி ஜெபிக்கலாம். எங்களுடைய பொருளாதாரத்திற்கு அன்று எதிராக செயல்படுகிற தீமையின் வல்லமைகள் தேவ சமூகத்து அக்கினியாலே சுட்டரிக்கப்படுவதாக. எல்லா விதமான பற்றாக்குறையையும் உண்டாக்குகிற அனைத்து விதமான தீமையான காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போக முடியாது சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கிற நோக்கத்தோடு ஆண்டவரே, எங்களுடைய எல்லைகளில், எங்களுடைய குடும்பத்தில் செயல்படுகிற எல்லா தீமையான காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா விதமான பற்றாக்குறையை உண்டாக்குகிற தீமையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனே, உம்முடைய தூதர்களின் சேனைகள் எங்களை சூழ்ந்து கொண்டு எல்லா விதமான தீமையின் ஆவிகளின் தாக்கங்களிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பை தரும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எதிராக தீமை செய்கிற மூலமாய் ஏற்படுத்தி இருக்கிற அனைத்து விதமான தீமையின் கன்னிகளிலிருந்தும் எந்த விதமான தாக்கங்களிலிருந்தும் எங்களுக்கு விரோதமாய் செயல்படாமல் இருக்கும்படியாக தேவ ஆவியானவர் நீர் எங்களுக்கு சார்பில் இருப்பதற்காக நன்றி. கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கும் பொழுது எங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார் ஆண்டவரே? ஹல்லேலூயா. எங்களுக்கு எதிராக எழும்பியிருக்கிற தீமையின் நபர்களின் வாழ்க்கையில வெட்கம் உண்டாவதாக. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில கிருபையை இழந்து போவார்களாக, மதிப்பை இழந்து போவார்களாக. எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் அவருடைய வாழ்க்கையில கிருபையை இழந்து போகட்டும், மதிப்பை இழந்து போகட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துகிற அனைத்து தீமையான நபர்களும் இயேசுவின் நாமத்தினால் எங்களை விட்டு அகன்று போவார்களாக. எங்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாய் வருகிற எல்லா விதமான தீமையான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போக முடியாது சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் சில காரியங்கள் அப்படியே சைக்கிள் போல வந்து கொண்டே இருக்கிறது, தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. தொடர்ச்சியாய் வருகிற தீமையின் காரியங்கள், தீமை செய்கிற வல்லமைகள் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து, எல்லா பகுதிகளிலிருந்தும் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய இலக்குக்கு எதிராக செயல்படுகிற தீமையின் சக்திகள் இயேசுவின் நாமத்தினாலே செயல்படாமல் இருப்பதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம். தேவன் நமக்கென்று ஒரு குறிக்கோளை, ஒரு இலக்கை வைத்திருக்கிறார். அந்த இலக்கை அடைய முடியாதபடிக்கு தடை செய்யும்படியாக நம்முடைய இலக்குக்கு எதிராக தீமை செய்கிற வல்லமைகள் நம்மை தடை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த தடை செய்கிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே, எங்களுக்கு எதிராக செயல்படுகிற தீமையின் சக்திகள் இயேசுவின் நாமத்தினாலே செயல்படாமல் இருக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. பிதாவே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுகிற எல்லா விதமான தீமையான சக்திகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இனம் கண்டு கொள்ள கர்த்தர் உதவி செய்ய. எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. நல்லவங்க போலவே, உதவி செய்கிறவங்க போலவே எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக இருக்கிற தீமை செய்கிற நபர்களை பார்க்க முடியாது. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு அந்த டிசைனிங் ஸ்பிரிட் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அந்த பகுத்தறியக்கூடிய வரத்தை நீங்கள் இந்த நாட்களுக்கு தாங்க. தீமை செய்கிற நாங்கள் இனம் கண்டு கொண்டு அவர்களை கர்த்தாவே வெளியேற்றும்படியான கிருபையை நீர் உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு தாங்கப்பா. அதற்குரிய தைரியத்தை தாங்கப்பா. அதற்குரிய வார்த்தைகளை தாங்க ஆண்டவரே. பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுகிற எல்லா விதமான தீமையான காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால் எங்களை விட்டு திரும்பி போவதாக. எங்களுக்கு விரோதமாய் தீமையான காரியங்களை செயல்படுத்துவதிலிருந்து எங்களுக்கு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லாதபடிக்கு எங்களை அவர்களை விட்டு விலக்கி விடுவீராக. தீமை செய்கிற நபர்களோடு எங்களுடைய ஆண்டவரே பழக்க வழக்கம் இருந்தது ஆண்டவரை, தெரியாமல் நாங்கள் இருந்தோம் ஆண்டவரே. அதை எங்களுக்கு உணர்த்தி எப்படிப்பட்டவர்களோடு இருக்கிற தொடர்பை நீர் எங்களுக்கு அவர்களை விட்டு விலக்கி போடும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் பேசக்கூடிய சத்தம் அமைதலாவதாக. அவரின் மூலமாய் சொல்லப்பட்ட எல்லா விதமான கள்ளத்திற்கு சில வார்த்தைகளும் எதிர்மறையான வார்த்தைகளும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். தேவனே, நீர் என்னோடு யுத்தம் செய்களோடு நீர் யுத்தம் செய்வீராக. எங்களுடைய எதிராளிகள் நீர் ஆண்டவரே எங்களுடைய சார்பில் இருப்பதை
உணர செய்யுங்க. எங்களோடு எங்களுடைய தேவன் இருக்கிறார் என்பதை எதிராளிகள் பார்க்க முடியாது. கர்த்தரை உதவி செய்வீராக. எங்களுக்கு எதிராக கடின தன்மையோடு செயல்படுகிற தீமையான நபர்கள், தீமையான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போக முடியாது சொல்லி ஜெபிக்கிறோம். அவளை எங்களுக்கு எதிராக செயல்படுத்த நினைத்திருக்கிற தீமையான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு அகன்று போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் எங்களுக்குள்ளாக நீதியையும் சமாதானத்தையும் உண்டாக்குவீராக. எல்லா விதமான மன அழுத்தங்களும் எங்களை விட்டு நீங்குவதாக. நாங்கள் எல்லா விதமான ஆசீர்வாதத்தோடும் மன நிம்மதியோடும் தெய்வீக அருளோடும் இருக்க கிருபை தரும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நீர் எங்களை நிரப்புவீராக. எல்லா விதமான தீமையின் மூலமாய் எங்களுக்குள்ளாய் வந்திருக்கிற அனைத்து காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதமாய் மாறுபடியாக சொல்லி ஜெபிக்கிறோம். தீமைகள் யாவும் எங்களுடைய நன்மைக்குரிய காரியங்களாக மாற்றப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். அனைத்து தீமை செய்கிறவர்கள் இயேசுவின் நாமத்திலே சிறைப்பிடிக்கப்படுவார்களாக. அவள் மேல் தெய்வீக நியாய தீர்ப்பு உண்டாவதாக. அவளது தீமையான காரியங்கள் அனைத்தையும் ரத்து செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவனை அனைத்து விதமான பிசாசின் தீமையான காரியங்களிலிருந்தும் நீர் எங்களுக்கு கேடகமாக இருப்பீராக. எங்களுடைய மூளை பகுதியில் கொடூரமான தாக்கங்களை ஏசப்பா இந்த நாட்களில் நீர் எங்களை விட்டு அகற்றி போடுவீராக. ஆண்டவரே, தீமை செய்கிற ஆவிகளின் மூலமாக எங்களுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிற பொல்லாத தீமை செய்கிற காரியங்கள், ஆண்டவரே, எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் எங்களை விட்டு நீங்குவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா விதமான தீமையின் வாசல்களும் இயேசுவின் நாமத்தினாலே நடுங்கி கீழே விழுந்து அழிந்து போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனை முடி வெளிச்சம் எங்களை சூழ்ந்து கொள்வதாக. இருளானது எங்களை இயேசுவின் நாமத்தில் எங்களை விட்டு அகன்று போகும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். நாங்கள் இந்த நாளிலிருந்து வெற்றியை இயேசுவின் நாமத்தில் சுதந்திரித்துக் கொள்கிறோம். இனி எங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான தீமையின் நபர்களின் தாக்கங்களும் எந்த விதமான அழிவுக்குரிய திட்டங்களும் உண்டாக போவதில்லை என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறோம். கர்த்தாவே, இந்த ஜெபத்தை கேட்டீரே, நீர் எங்களுக்கு பதில் தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை எல்லாம் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் பிதாவே முன்னே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வெற்றியை காண செய்வதற்காக நன்றி. இந்த நாளிலும் ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். இதன் மூலமாய் வருகிற எல்லா மகிமையும் இயேசு ராஜா ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.